வணக்கம் மக்களே, நான் உங்கள் மணிராஜ். இது நம்ம சேனல் 1-to-1 ஸ்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்னன்னா போஸ்ட் மேட்ச் ரிவ்யூன்னு வச்சுக்கலாம், அனலைஸ்னு வச்சுக்கலாம். தமிழ் தலைவாஸ் வெர்சஸ் யூ மும்பா. தமிழ் தலைவாஸ்க்கு இனி வர ஆட்டங்கள் நான் சொன்ன மாதிரி போன வீடியோவில் சொன்ன மாதிரி டூஆடை ஆட்டங்கள் மாதிரி விளையாடணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி தான் விளையாண்டாங்க. ஆனால் செகண்ட் ஆஃப் என்டையர்லி பழைய மாதிரியே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாயிண்ட் லீக் பண்ணுறது, அட்வான்ஸ் டாக்கிள் பண்ணுறது, ஒரு பாயிண்ட் கொடுக்க மாட்டேன் அந்த இடத்துல 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் கொடுக்கறது, ஒரு ரைடர் வந்து ஒரு ரைடருக்கு சில்லி பாயிண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணி ஒரு 16 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் நம்ம யூ மும்பாகிட்ட தோத்தோம். ஃபர்ஸ்ட் லேக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 13 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தோத்தோம்னு நினைக்கிறேன். செகண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 16 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தோத்தோம். தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா 31 பாயிண்ட்ஸ் அண்ட் யூ மும்பா 47 பாயிண்ட்ஸ். மேட்ச் சம்மரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் பாயிண்ட்ஸ் சொன்ன மாதிரி 31 தான். அதில் ரைட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 21 பாயிண்ட்ஸ். எக்ஸலண்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 18, 17, 8 இப்படி எடுத்திருந்தோம். ஆனால் இந்த மேட்ச்சில் நம்ம ரைட் பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுத்திருந்தோம். ஆனால் எக்ஸலண்ட் நம்பர் 1 பிகேஎல் சீசன் 11ஓட நம்பர் 1 டீமான தமிழ் தலைவாஸ் டிஃபென்ஸில் வெறும் 7 பாயிண்ட், ஒரே ஒரு ஆல் அவுட், ஒரு எக்ஸ்ட்ரா, இந்த பாயிண்ட் எடுத்து நம்ம தோத்துட்டோம். நம்மளுக்கு முன்னாடி விளையாடுற டீம் நம்மளோட பெரிய டீம் நினச்சி விளையாடக்கூடாது. ஏன்னா யூ மும்பா மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. க்ளோஸராக போய் தான் தோத்துருக்காங்க நிறைய மேட்ச், இல்லைன்னு சொல்ல, அவங்களும் எக்ஸலண்ட் டீம் தான். ஆனால் நான் போன எல்லா வீடியோஸும் சொன்ன மாதிரி ஆப்போனண்ட்டு மிஸ்டேக் பண்ண வைங்க. பண்ண வச்சிங்கன்னா தான் சப்ஸ்டியூட்டாக வரவங்களும் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணுறாங்க. ஒரு யங் கேப்டனாக இருக்க நித்தேஷும் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணுறாரு. கான்ஃபிடென்ட் இல்லாத டேக்கிள்ஸ் தான். நித்தேஷ் அந்த கான்ஃபிடென்ட் இல்லை டேக்கிள் பண்ணுற போது ஒன்று ஆஷிஷ் இல்லைன்னா அமீர் பஸ்தமி, இவங்க 2 பேரும் வந்து மாட்டிக்கிறாங்க. நானும் கூட வந்துடுறேன்ட்டு போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸில் நம்ம 0, அவங்க 9, 7 to 9 பாயிண்ட்ஸ், ஒரு ஆல் அவுட். அதில் என்னடா இந்த டீம் ஒரு பாயிண்ட் கூட எடுக்க மாட்டேங்குன்னு அந்த மோயின் சாஃபாகி, அதுக்கடுத்து ஒரு ரைடர், இந்த 2 ரைடர் தூக்கிட்டா டோட்டல் டீமே கொலாப்ஸ் ஆயிருது. என்ன பண்றதுன்னு தெரியாம விளையாடுறாங்க. அப்படியே அந்த 5 மினிட்ஸ்க்கு அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களே நம்ம ஆல் அவுட் பண்றோம். நம்மளுக்கு அந்த அளவுக்கு கேப்பபிள் இருக்குது. பட் அந்த சோர்ஸ் நம்ம யூஸ் பண்ண, அதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன் 2 கோச். உதய் சாரோட பிளேயிங் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு, சேரானோட பிளேயிங் ஸ்டைல் வேற மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 2 பேருமே மேட்ல பார்த்தா வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க. மேட்ல இல்லை, அந்த சிட்டிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னு தெரியல டீமுக்குள்ள. இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சாகணும், இன்னைக்கு இருக்கிற மேட்ச் எல்லாமே ஜெயிச்சாகணுங்கிற மாதிரி இருக்கும்போது ஒரு கையில் இருந்த மேட்சை விட்டுட்டோம். எக்ஸலண்டா விளையாண்டோம். அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த 10 நிமிஷம் சூப்பராக விளையாண்டோம். அவங்களுக்கு கிட்ட வந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே அட்வான்ஸ் டேக்கிள், அதுக்கப்புறம் உள்ள போய் டீப்பா போய் மாட்டிக்கிறது. பர்வேஸ் பென்ஸ்வால், இன்னும் 2-3 பேர் சூப்பரா அந்த அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணி மாட்டுவாங்க. நம்மள்கிட்ட எல்லா டீம்கிட்டையும் மாட்டுவாங்க. ஆனா அதை கேபிட்டலைஸ் பண்ண தவறிட்டோம். அதே மாதிரி அஜித் சவானுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எக்ஸலண்டா பிடிச்சி போட்டோம். பட் அவருக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்குறோம். நம்ம தெலுங்கு டைட்டன்ஸ்ல பவனுக்கு கான்ஃபிடென்ட், நவீனுக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டோம். அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணாதீங்க, உள்ள வர வச்சு ஒரு போனஸ் எடுத்துட்டு போகட்டும், இல்லைன்னு சொல்ல. தெரியல. ஆனா இதுல இன்னொன்னு என்னன்னா, ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் சாய் பிரசாத்னு, அவர் நல்லா எக்ஸலண்டா விளையாண்டார். அவர் 4 to 6 பாயிண்ட் எடுத்தார் இந்த மேட்ச்க்கு. நான் என்ன சொல்றேன்னா, இனி வர மேட்ச் நீங்க இப்படியே விளையாண்டீங்கன்னா நம்ம டீம் வந்து செமிஸ்க்கு அந்த பிளே ஆஃப் போறதுக்கு ஒரு எக்ஸலண்ட் டீம் தான், நான் இப்பயும் சொல்றேன். ஆனா இப்படி விளையாண்டு நம்ம போகக்கூடாது. ஒரு படத்துல சொல்லுவாங்க என்னன்னா, ஒருத்தன் வந்தாண்டா இப்படி விளையாண்டாண்டா, ஒரு டீம் வந்தது இப்படி விளையாண்டுது அப்படிங்கிற மாதிரி விளையாடணும். நம்மள்ட்ட நிறைய பேர் மெயின் ரைடர்ஸே எல்லாம் அவுட் ஆஃப் ஃபார்ம், இன்ஜுரி இப்படி இருக்கும்போது ஒரு யங் டீமா இப்படி விளையாண்டாங்களேன்னு சந்தோஷப்படணும். சப்போர்ட் அந்த ஒரு அவுட்ரு அவே போய் நம்ம விளையாடுறோன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஹோம் இது மேட்ச் கிடையாது, எல்லாமே அவே மேட்ச் தான். அந்த இடத்துல தமிழ் தலைவாஸ் வந்து விளையாண்டாங்க அப்படிங்கிற பேசணும்.
அந்த மாதிரி விளையாட மாட்டேங்கிறோம். ஏகப்பட்டம் இப்போ சப்ஸ்டியூட்டாக வர நிதின் சாண்டலும் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணுறாரு, ரோனக்கும் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணுறாரு. பஸ்தமிக்கு கண்ட்ரோலே கிடையாது. நிறைய இந்த இந்த இதில் பார்த்தீங்கன்னா பஸ்தமி அதே மாதிரி ஆஷிஷும் ரோனக்கு நல்லா விளையாண்டாங்கன்னு சொல்லிட்டோம். அப்படியே ஊற்றி மூடிட்டாங்க. இந்த மேட்ச் அப்படியே காட்டிட்டாங்க. என்ன காட்டிட்டாங்கன்னா அப்படியே ஃபெயில் டேக்கிள்ஸ் தான், கான்ஃபிடென்ட் இல்லாத டேக்கிள்ஸ். நிதேஷ் சொல்ல போனா அவருக்கு ப்ரெஷரா இல்லை என்னன்னு, ஏன்னா அவங்க சைடில் லோகேஷன் நினைக்கிறேன் ஒரு லெஃப்ட் கார்னர், சேம் வெயிட்டு ஹைட்டு எல்லாம் ஒரே மாதிரி தான். அப்படியே ஆங்கிள் ஹோல்டு போட்டாருன்னா அப்படியே பிடிச்சி நிறுத்தணும். நிதேஷ் என்னன்னா பிடிக்கிறாரு, ஆனா ரைடர் இழுத்துக்கிட்டு போயிடுறாரு நிதேஷ டச் லைன் கிட்ட. அப்ப என்னன்னா கவர் பொசிஷன்ல இருக்கவங்க வந்து டேஷ் பண்ணும்போது மாட்டிக்கிறாங்க. டெஃபினட்டா மாட்டுவாங்க. கவரா இருந்தாலும் சரி, இல்லை ரைட் கார்னரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் மாட்டுவாங்க. அட்வான்ஸ் டேக்கில் எந்த அளவுக்கு நம்ம தவிர்த்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணியிருக்கிறோம். அட்வான்ஸ்டு டேக்கிள் பண்ணக்கூடாது, ஏற விடுங்க, ஒரு பாயிண்ட் தான் விட்டணும். எனக்கு தெரிஞ்சு இந்த கோச் வந்து 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு தான் தெரியல. அவங்களுக்குள்ளேயே நிறைய வாக்குவாதங்கள் பார்த்தா தெரியுது, அப்படிதான் தெரியுது. நீங்க அந்த மேட்ச்லயே பார்த்துருந்தீங்கன்னா சேரானாவும் உதய் சாரும் ஒரு வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க இல்லைங்க. இந்த இந்த இது வந்து நம்ம நல்ல டீம் தான், ஆனால் நம்ம பிளே ஆஃபோ செமிஸ் கனவோ மற்ற டீம் ஜெயிக்கிறத வச்சு தான் நம்மளுக்கு உறுதி ஆகும். ஆனால் வாய்ப்பு கம்மி, 90% வாய்ப்பு கம்மி, பேலன்ஸுக்கு 10% தான். அது மற்ற டீம் எப்படி விளையாடுறாங்களோ. ஆனால் நம்ம என்ன பண்ணால் இருக்கிற இன்னும் 5 மேட்சஸை நம்மள்ட்ட இருக்கிற ரிசோர்ஸில் யார் யார் அடுத்த சீசனுக்கு நல்லா விளையாடுவாங்க விளையாட மாட்டாங்கிறத சான்ஸ் கொடுத்து பார்த்துக்கணும். தோக்கிறோமோ ஜெயிக்கிறோமோ அது பிரச்சனையே கிடையாது. எல்லாத்துக்கும் ஈவனாக சான்ஸ் கொடுத்து பிளேயர்ஸை நெக்ஸ்ட் சீசனுக்கு இந்த பிளேயர் நம்மளுக்கு சரிப்பட்டு வருவாங்க வரமாட்டாங்கிறத இந்த 5 மேட்சஸில் நம்ம ஒரு டெஸ்டிங் மேட்சாக வச்சு நம்ம செக் பண்ணிக்கணும். இதுதான் கைஸ், இதுதான் சொல்ல வந்தேன். எனிவே நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங்கும் பண்ணுறோம், வாங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமும் போடுறேன் போஸ்ட் மேட்ச்சில். இதுதான் எப்படின்னா சென்னை எஃப்சி அதோட மோசமாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹைதராபாத் எஃப்சி கூட விளையாண்டதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா டென்ஷன் ஆயிருப்பீங்க. ஏதோ ஒரு கோல் நம்ம லீடில் நம்ம ஜெயிச்சிட்டோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த டீம் கூட ஒரு 3-4 கோலுக்கு மேலேயாவது அடிச்சிருக்கணும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஈஸ்ட் பெங்கால் கூடயும் நம்ம 4 கோல் 5 கோல் அடிச்சிருக்கணும், ஏன்னா அவங்களும் அந்த மாதிரி தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி மக்களே, இத்துடன் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ், நான் வேறு எதுவும் கேட்கல, உங்களோட சப்போர்ட்டை வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி எனக்கு காட்டுங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஆல்சோ தமிழ் தலைவர்ஸ் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, ஆல் கபடி ஃபேன்ஸாக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. எந்த கருத்துக்களாக இருந்தாலும் சரி, கபடி ஓரியன்டாக இல்லை நான் இந்த வீடியோ ஓரியன்டாக இருந்தாலும் நீங்கள் பதிவிடுங்க. ஏதோ நான் தவறு பண்ணியிருந்தேன்னா அந்த இடத்துல நான் திருத்திக்கிறேன், ஓகேங்களா? அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் எனக்கு. சரி, ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ மக்களே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.